ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 300வது எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடித்தோம் அப்படின்னா, அந்த அன்புக்கரசி சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மாச்சி வந்து மனசு இழகிற மாதிரி பேசுகிறாங்க. அதோடய முடிச்சு இப்போ அதோடைய கண்டினியூ. அப்படியே அந்த அன்புக்கரசி பேசுகிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அக்கா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் பழி வாங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் வர கிடையாது, எனக்கு எங்கள் அக்கா வெளியில் வரணும், எப்படியாவது இது மாமாட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன், எப்படியாவது ஜாமீனில் எங்கள் அக்காவை வெளியில் எடுத்துகிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஸோ அன்புக்கரசி சொன்னோடனேவா அப்படியே அம்மாச்சி இருந்துட்டு இருமா பெரிய வரட்ட வந்தால் தான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது ஞானத்தை கதிரையும் முல்லை வந்து மாமா கொஞ்சம் வெளியில் வாங்க, அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். கேட்டுக்கிட்ட போனேன், என்னடா வெளில வந்தானே என்ன பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி கதிர் கேட்குறாப்புல. கேட்டோடனே இந்த மாதிரி அன்புக்கரசி வந்து உங்களை பற்றின எல்லா ரகசியமும் அன்புக்கரசிக்கு தெரியும், ஆனால் அறிவுக்கரசிக்கு தெரியும், ஆனால் அறிவு எதுவுமே சொல்ல கிடையாது, எல்லாம் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான், அதனால் ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசுங்க, இதுலேருந்து அவள் மனசை புரிஞ்சுக்கோங்க சொல்லிவிட்டு ஃபோனை போட்டு கொடுக்குறாப்புல. என்ன மாமா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வர வேணான்னு தான் சொன்னேன், முல்லை தான் அதை தங்கச்சியை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துட்டான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருங்க, இனிமேல் உங்கள் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன்னு அறிவுக்கரசி சொல்கிறான். அப்படியே இவனுக்கு கண்டுக்காமே அப்படியே பதிலே பேசாமல் கதிர் வந்து ஃபோனை கொடுத்துறாப்புல முல்லைகிட்ட. அப்புறம் உடனே முல்லை நீ நம்ம மகளை அங்கே ஒண்டி வைக்காத, நம்ம அன்புக்கரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தேவையில்லை, அவங்க இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா அறிவுக்கரசி. உடனே சரின்னு சொல்லிட்டு முல்லை வந்து உள்ளே வந்துட்டு, சரி அன்புக்கரசி வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாச்சி நில்லுப்பாரு அன்புக்கரசி அப்படின்னு சொல்லி அம்மாச்சியை தடுக்கிறாங்க. தடுத்தோடனே நீ எங்கேம்மா போவ, சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது, நீ இனிமேல் இங்கே எங்கள் வீட்டில் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே நந்தினிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பார்கவி, தர்ஷன் எல்லா பேரும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே நந்தினி வேமா முன்னாடி வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாவது ஏதாவது இது இருக்குதா, கல்யாணம் பண்ண பிள்ளை இங்கே வீட்டில் இருக்குது, இதை போய் இந்த பிள்ளை இங்கே வீட்டில் வைக்கணும்னு சொல்கிறீங்க, டேய் பெசாமறி, இந்த வீட்டில் நான் எடுக்கிறதா முடிவு, இந்த வீட்டில் என்ன முடிவு எடுத்தாலும் அது பெரியவே எடுக்கிறதா முடிவு, கடைசி முடிவு, அவன் இருக்கிற வரையும் அவன் எடுத்துகிட்டு இருந்தான், இப்போ அவன் இல்லைன்ற போது இப்போ நான் சொல்கிறதா வீட்டில் எல்லாமே நடக்கும். கதிர், ஞானம், நான் சொல்கிறத கேளுங்க, இந்த சின்ன பிள்ளை அன்புக்கரசியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போங்க, சரியா, இந்த பிள்ளை இங்கே தான் இருக்கும், டேய் முல்லை நீ இன்னும் 2 நாள் இங்கே இருந்துட்டு பெரிய வந்ததுக்கப்புறம் நீ போடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்படியே உள்ளே போகிறாங்க. எல்லாருக்கும் பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இந்த மாதிரி சக்தி, ஜனனி, ரேணுகா, நந்தினி, அதுக்கு மேலே தர்ஷன், பார்கவிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இவ அன்புக்கரசி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்களே, அம்மாச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காங்க. சக்தியும் பார்த்துட்டு எதுவும் சொல்ல முடியாமல் இருக்காப்புல. அப்படியே அன்புக்கரசி வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டுக்குள்ளே போனோடனே அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்கன்னா, கதிர் ஞானமும் பேசிகிட்டு இருக்காங்க வெளியில். பேசினோன்னே இந்த மாதிரி அன்புக்கரசியை உள்ளே விட்டு தப்பாக போச்சு, எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்கிறாப்புல. அப்படியே கதிர் வந்து ஞானத்தை பார்த்து, டேய் இல்லைண்ணே, அது வந்து அறிவுக்கரசி முல்லையையும் அறிவுக்கரசியும் இங்கே அன்புக்கரசியும் உள்ளே அனுப்பிச்சிருக்கான், நம்ம வீட்டுக்கிட்ட அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு பிளானாக இருக்கும், அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இது கதிர் சொல்கிறாப்புல. என்னத்தை மண்ணாங்கட்டி பிள்ளைன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே முல்லை வந்துட்டான். முல்லை வந்தோடனே என்ன மாமா என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். டேய் உடனே அறிவுக்கரசிக்கு ஃபோனை போகிறேன் நான் பேசணும்னு சொல்லி கதிர் சொல்கிறாப்புல. நம்ம நினைக்கிற நேரமெல்லாம் ஃபோன் பேச முடியாது, அங்கே ஆள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல முல்லை. சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், ஒரு அர்ஜென்ட்டை பேசணும், நான் அறிவுக்கரசிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அறிவுக்கரசிட்ட ஃபோனை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அறிவுக்கரசி பேச போகிறான். அப்படியே கதிரும் பேச போகிறாங்க. அப்படியே அறிவுக்கரசி ஜெயிலில் இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. அதோடய தொடரும் சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. என்னை பொறுத்தளவு எப்படி அறிவுக்கரசி வீட்டில் வந்துட்டால, அப்போ தர்ஷனையும் பார்கவியும் ஒன்று சேர விடாமல் தடுக்கிறதுக்காக உள்ள இது அறிவுக்கரசி போட்ட பிளானாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிளானாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.